மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கின்றோம். திருச்செந்தூரில் கடல் அரிப்பு தொடர்பாக இரண்டாவது நாளாக தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தினர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே ஐஐடி குழுவினர் அங்கு ஆய்வு நடத்தியிருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த ஆய்வும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் குமார் இணைப்பில். குமார், இந்த ஆய்வு தொடர்பான உங்கள் விவரம். நிச்சயமாக கோபால், அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல கடந்த சில மாதங்களாக இயற்கை சீற்றங்கள் மற்றும் காரணமாக கடல் அரிப்பானது ஏற்பட்டிருந்தது. இந்த கடல் அரிப்பினால் திருச்செந்தூர் கோவில் கடற்கரை வளாகம் பரப்பளவானது குறைந்து கொண்டே இருந்தது. கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராட முடியாத சூழ்நிலையானது உருவாகியிருந்தது. சுமார் 7 அடி ஆழத்துக்கு பள்ளம் ஏற்பட்டு அவர்கள் புனித நீராட முடியாத சூழல் உருவாகி இருந்தது. இந்த நிலையில கடந்த 18ஆம் தேதி தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கோவில் கடற்கரையில ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னை ஐஐடி வல்லுநர்களும் கோவில் கடலில் அரிப்பு குறித்தான காரணங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த நிலையில தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தினர் நேற்று திருச்செந்தூர் கோவில் கடற்கரை வளாகம் முழுவதுமே கடல் அரிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார்கள். தொடர்ச்சியாக இன்று 2வது நாளாக கோவில் கடற்கரையில் ட்ரோன் கருவிகள் கொண்டு கடலிற்கு மேலே செலுத்தி வான்வழி காட்சிகள் மூலம் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். கோபால். குமார், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.